ஸோ இன்னைக்கு நம்ம ஃபார் லூப்னா என்னன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு வைல் லூப்னா என்ன, ஃபார் லூப்க்கும் வைல் லூப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த ப்ரோக்ராம், we'll understand what is the difference between for loop and while loop. We'll understand what while loop is. இப்போ நான் லூப்பிங் அப்படின்றப்போ ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. லூப் அப்படின்னாலே ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றது தான் லூப். வைல் லூப்பும் அதேதான், ஃபாரும் வைலும் லூப் தான், ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றது. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு 500 மீட்டர் ரேஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். 500 மீட்டர் ரேஸ் 100 ஒரு லேப்பு, ஒரு ஒரு சுத்து வந்து 100 மீட்டர். அப்போ மொத்தம் எத்தனை தடவை சுத்தி வர வேண்டியது இருக்கும்? 5 டைம்ஸ். அப்போ 5 டைம்ஸ் சுத்தி வந்தாச்சு, அதுக்கப்புறம் 6th டைம் சுத்த வேண்டியது இருக்குமா? நோ சார். சோ மேக்ஸிமம் எத்தனை தடவை சுத்துற மாதிரி இருக்கும்? மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் கொடுத்திருப்போம்ல சார், அந்த ரேஞ்ச் டச் பண்ணோம்னா ஸ்டாப் ஆயிடும் சார். சோ மேக்ஸிமம் 5 தடவை சுத்துறோம் இல்லையா? ஒரு 500 மீட்டர் ரேஸ்ல ஒரு 100 மீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸை சுத்தி சுத்தி வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் 5 டைம் தான். யாராவது 6th டைம் ஓடுவாங்களா? சோ அந்த லூப்பை 5 டைம்ஸ் முடிச்ச உடனே அங்க ஸ்டாப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? இப்போ இந்த ரேஸை நான் வேற மாதிரி சொல்றேன். நாக் அவுட் ரேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நாக் அவுட் ரேஸ்னா யாருக்கு ஸ்டாமினா அதிகமா இருக்கு அந்த சர்க்கம்ஃபரன்ஸை சுத்தி சுத்தி வரணும். யாரு கடைசி வரைக்கும் எனர்ஜியோட சுத்தி வராங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க எத்தனை தடவை சுத்தி வருவாங்க? அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சுத்தி வருவாங்க சார். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? அதேதான் சார். ஓகே, சோ மொத்தம் 10 பேர் ஓடுறாங்க, ரைட்? 10 பேர் ஓடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்டா வரவரு எத்தனை தடவை அந்த ரவுண்ட் சுத்துவாரு, எத்தனை லேப் ஓடுவாரு அப்படின்றத சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். ஆனா அவரும் அதே விஷயத்தை தானே ரிப்பீட் பண்றாரு, அதே சர்க்கம்ஃபரன்ஸ் தான் சுத்தி சுத்தி வராரு. அவரும் லூப் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரு இத்தனை தடவை தான் ரன் பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா எது வரைக்கும் ஓடுவாரு அவரு? எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாரு? மீதி பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் நின்னப்பறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க சார். ஓகே பண்றது ஆள் தானா? ஓகே, சோ 10 பேர் ஓடுறாங்க அப்படின்றதுனால 9 பேர் நின்னுட்டாங்கன்னா அப்போ இவரு ஸ்டாப் பண்ணலாம் இல்லையா? 9 பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இவரு ஸ்டாப் பண்ணலாம். அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். நான் 9 பேரும் நின்னுட்டாங்க, ஆனா நான் இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படி யாராவது பண்ணுவாங்களா? நோ சார், பண்ண மாட்டாங்க இல்லையா? சோ இதுவும் லூப் தான். ஆனா இந்த லூப்க்கு எத்தனை தடவை சுத்த போறாருன்றது தெரியுமா? எத்தனை தடவை அந்த சர்க்கம்ஃபரன்ஸை சுத்த போறாருன்றது தெரியுமா? தெரியாது. சோ இதுதான் வைல் லூப். வைல் லூப் வந்து இத்தனை தடவை தான் சுத்தி வர போறாங்க, இத்தனை தடவை தான் இந்த லூப் ரன் ஆகும் அப்படின்றது தெரியாது. ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகும், சம் கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த விஷயம் ரிப்பீட் ஆகும். இந்த விஷயத்துல எந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு? மீதி இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸால ஓட முடியலங்கிறது. ஓகே, சோ அதை இன்னொரு தடவை சொல்லணும்னா நம்பர் ஆஃப் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1, கரெக்டா? இல்ல அட் த மேக்ஸிமம் 1. நம்பர் ஆஃப் ரன்னர்ஸ் மேக்ஸிமம் 1 இருக்கிற வரைக்கும் ஓடலாம். ஃபர்ஸ்ட் 10 பேர் இருப்பாங்க, 10ன்றது 1க்கு மேல இருக்கு. அந்த 10வது ஒருத்தர் டிராப் பண்ணிட்டாரு அப்படின்னா மீதி 9 பேர் இருப்பாங்க, அப்பயும் ஓடணும். மீதி 8 பேர் இருப்பாங்க, அப்பயும் ஓடணும். 7 பேர் இருப்பாங்க, அப்பயும் ஓடணும். ஸோ லாஸ்டா 2 பேர் இருப்பாங்க, அப்பயும் ஓடணும். அதுக்கப்புறம் அந்த 2வது ஒருத்தரும் டிராப் பண்ணிட்டாரு அப்படின்னா லாஸ்டா ஒருத்தர் தான் இருப்பாரு, அப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம். கரெக்டா? சோ வைல் லூப்ல வந்து ஒரே விஷயத்தை தான் ரிப்பீட் பண்ண போறோம். ஆனா அந்த விஷயம் எத்தனை தடவை ரிப்பீட் ஆக போகுதுன்றது தெரியாது.
ஃபார் லூப்ல இத்தனை தடவை தான் ரிப்பீட் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து நீங்க 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த லூப் 10 வரைக்கும் தான் ரன் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ நான் ஃபார்ல வந்து ஒரு ரேஞ்ச் நான் கொடுத்துருவேன், I in range of 10. ஸோ 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணு. ஆனா வைல் லூப்ல அப்படி ரேஞ்ச் வராது, ஏன்னா தெரியாது ரேஞ்ச் என்னன்றது நமக்கு அந்த இடத்துல டிஃபைன் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம வைல் லூப் யூஸ் பண்றோம். ஸோ வைல் லூப் வந்து இட் ரன்ஸ் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் ரன் ஆகும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள். எத்தனை பேர் ஏடிஎம் மிஷின் பார்த்ததே கிடையாது? ஓகே, எல்லாரும் ஏடிஎம் மிஷின் பார்த்திருக்கீங்க இல்லையா? எத்தனை பேர் ஏடிஎம் மிஷின்ல போய் இது வரைக்கும் பணம் எடுத்தது கிடையாது? எடுத்தது கிடையாது, இல்லைன்னா எடுக்கிறத பக்கத்துல இருந்து பார்த்தது கிடையாது. தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒத்துக்கோங்க. யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஸோ இப்போ காலையில நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது எங்க வீடு பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்கு. அந்த ஏடிஎம் மிஷின்ல பணம் கொண்டு போய் லோட் பண்றாங்க. அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா போய் லோட் பண்றாங்க. அந்த மிஷின்ல எத்தனை பேருக்கு பணம் சர்வ் பண்ண முடியும்? அவங்க ஃபில் பண்ண பணம் இருக்கிற வரைய எடுக்கலாம் சார். ஓகே, ஆனா அதுல இந்த மிஷின்ல 100 பேருக்கு தான் சர்வ் பண்ண முடியும், 200 பேருக்கு தான் சர்வ் பண்ண முடியும், அப்படி எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வரவங்க எல்லாருமே 500 ரூபா நோட்டா எடுத்துட்டு போனாங்கன்னா, வெறும் 500 ரூபாய் 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துட்டு போனாங்கன்னா நிறைய பேர் எடுக்கலாம். வரவங்க எல்லாரும் 10,000 வித்ட்ரா பண்ணாங்கன்னா கம்மியான மெம்பர்ஸ் தான் எடுக்க முடியும். அப்போ அந்த ஏடிஎம் மிஷின் எது வரைக்கும் பணம் டிஸ்பென்ஸ் பண்ணும்? அதோட அமௌண்ட் காலி ஆகிற வரைக்கும். ஓகே, அதோட அமௌண்ட் காலி ஆகிற வரைக்கும் இருக்கும். இப்ப மிஷின்ல 8,000 ரூபாய் இருக்கு. ஓகே, நான் போய் 10,000 ரூபாய் போட்டு எடுக்க பாக்குறேன். பணம் வருமா? வராதுண்ணே. ஆனா 5,000 நான் போடுறேன், வருமா? வரும். ஓகே, ஸோ மிஷின்ல இருக்கிற பணம் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் நான் எடுக்கிற வரைக்கும் வரும். ஆனா எத்தனை பேர் எடுக்கிறாங்க, எத்தனை டைம் எடுக்க முடியும் அப்படின்றது தெரியாது. இதுல கண்டிஷன் என்ன? நான் எடுக்கிற அமௌண்ட் மிஷின்ல இருக்கிற அமௌண்ட்டை விட கம்மியா இருந்ததுன்னா பணம் கொடு இல்லையா? ஆனா அந்த மிஷினுக்கு 100 பேருக்கு தான் பணம் கொடுக்க முடியும், 200 பேருக்கு தான் பணம் கொடுக்க முடியும், அப்படிலாம் கிடையாது இல்லையா? அந்த மிஷின்ல எவ்வளவு பணம் இருக்கும், பணம் காலி ஆகிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பணம் காலி ஆகிற வரைக்கும் கேட்கறவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதுவும் ரிப்பீட் தானே, பணம் கேட்கறாங்க கொடுக்குறோம், கேட்கறாங்க கொடுக்குறோம், கேட்கறாங்க கொடுக்குறோம். ஸோ வி ஆர் ரிப்பீட்டிங் த சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின். பட் எத்தனை டைம் அந்த கவுண்ட் தெரியாது. பட் தேர் இஸ் அ கண்டிஷன். எவ்வளோ பணம் இருக்கோ பணம் இருக்கிற வரைக்கும் கொடுக்க முடியும். பணம் காலி ஆயிடுச்சுன்னா வி பிரேக் த லூப், மிஷின் இஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ், வி cannot கிவ் கேஷ் எனிமோர். அடுத்த நாள் வந்து லோட் பண்ணா மட்டும்தான் முடியும் இல்லையா? மிஷின்ல பணம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாருக்குமே காசு கொடுக்க முடியாது, ₹1 கூட கொடுக்க முடியாது. ஏன்? மிஷின்ல காசு இல்லை. அப்போ வைல் லூப் ஃபினிஷ் ஆயிடுச்சு, வைல் லூப் கேம் அவுட். ஓகேவா? கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன கண்டிஷன்? மிஷின்ல இருக்கிற மிஷின்ல பணம் இருக்கா, மிஷின்ல இருக்கிற பணமோ நான் கேட்கிற பணமோ என்ன ஈக்குவாலிட்டி? மிஷின்ல இருக்கிறத விட நான் கம்மியா கேட்டேன்னா கொடுக்க முடியும், மிஷின்ல இருக்கிறத விட நான் அதிகமா கேட்டேன்னா கொடுக்க முடியாது. அவ்வளவுதான், கம் அவுட் ஆஃப் த வைல் லூப். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லண்ணே, ஆனா மேபி ஈக்குவலா இருந்தாலும் வரும். ஈக்குவலா இருந்தாலும் வரும். மிஷின்ல 10,000 ரூபாய் இருக்கு, நான் 10,000 ரூபாய் கேட்கறேன்னா மிஷின்ல இருந்து பணம் வரும். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னது பைத்தான் ஸ்பெசிபிக் கான்செப்ட் கிடையாது. ஸோ சி லாங்குவேஜ்ல எங்கேயோ வைல் லூப் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த வைல் லூப் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கு. பைத்தான்ல இருக்கு, C++, ஜாவா, C#, ஜாவா ஸ்கிரிப்ட், எல்லாத்துலயும் வைல் லூப் இருக்கு. ஃபார் லூப் எப்படி இருக்குமோ வைல் லூப் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். ஓகேவா? வைல் லூப்ன்றது சிக்கு ரிலேட்டட் டாபிக் கிடையாது. எல்லா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் கட்டாயமா வைல் லூப் இருக்கும். ஏன்னா எத்தனை டைம் ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ண போறோம் அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு லூப் இருக்கு அப்படின்னா எத்தனை டைம் ரிப்பீட் பண்ண போறோம்ன்றது நமக்கு தெரியாது.
பட் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ஓகே, இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு, அதுல நான் தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு நேரம் பிடிப்பேன்? பாட்டில் நிறைய வரைக்கும் சார். பாட்டில் நிறையிற வரைக்கும் இல்லையா? ஆனா நான் வந்து கையில வந்து ஒரு சின்ன டம்ளர் வச்சிருக்கேன். அந்த டம்ளர்ல இருந்து பிடிச்சி ஊத்தணும். எத்தனை தடவை ஊத்த முடியும்ன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா டம்ளரோட அளவு எனக்கு தெரியாது. டம்ளர்ல இருந்து நான் பிடிச்சி ஊத்துறேன்னா ஓகே, ஒரு 5 டைம்ஸ் பிடிச்சா இந்த வாட்டர் பாட்டில் ரொம்புமா? ஐ டோன்ட் நோ. எடுத்து ஊத்த ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாது. பட் வாட் டு ஐ டூ? ஐ கீப் ஃபில்லிங் த பாட்டில். திரும்ப திரும்ப தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கேன். டில் வாட்? டில் த பாட்டில் இஸ் ஃபுல். பாட்டில் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஐ ஸ்டாப் தேர். இந்த இடத்துல ஃபார் லூப் போட்டா 5 தடவை ஊத்தலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க எனக்கு தெரியாது நான் 5 தடவை ஊத்தணுமா, 10 தடவை ஊத்தணுமா, 2 தடவை ஊத்தணுமா, இல்ல அரை தடவை ஊத்துனாலே போதுமா? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ த ரிப்பீட்டேஷன். அந்த டைம்ல நான் வைல் லூப் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா?